ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ப்ரெட்டை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான சாண்ட்விச் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு சாண்ட்விச் செய்கிறதுக்கு ஒரு 4 ப்ரெட் எடுத்திருக்கேன். இது வந்து கோதுமை ப்ரெட்டு தான் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து இந்த 4 சைடும் உள்ள இந்த டார்க்கு பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை கட் பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரி எல்லா ப்ரெட்லையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லா 4 சைடும் உள்ளதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுக்குள்ளே ஒரு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நம்ம வெங்காயம்லாம் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வதக்கிறதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இங்கே குக்கிங் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாக்கட்டும். அதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். ரொம்ப வெங்காயம்லாம் வதக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை, சும்மா லைட்டாக வதக்கினாலே நமக்கு போதும். கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆனால் போதும். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சும்மா டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு, கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், கால் டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இதை அப்படியே வதக்கி விட்டுறலாம் எல்லாத்தையும் சேர்த்து. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் ஒரு பாதி கேரட் எடுத்து நான் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கேரட்டும் வந்து ரொம்ப வதங்கணும்லாம் இல்லை, சும்மா 2 பெரட்டை விட்டாலே உங்களுக்கு போதும். இப்போ இந்த அளவுக்கு போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நறுக்கிய மல்லி இலை சேர்த்துருங்க. இப்போ இது கூடவே பாதி பெரிய சைஸ் தக்காளியில் பாதி தக்காளி எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் அதையும் சேர்க்குறேன். இது ஜஸ்ட்டு கொஞ்சம் புளிப்பு தன்மைக்காக சேர்க்குறேன். இதையும் 2 கலந்து விட்டுறலாம். அப்படி அவ்வளோதான். இப்போ ப்ரெட்டுக்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ண வேண்டிய மசாலா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம சாண்ட்விச் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு ப்ரெட்டு மட்டும் எடுத்து அதில் வெண்ணெய் அல்லது நெய் எது வேணாலும் நீங்கள் நல்லா இதில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு ப்ரெட்லையும் எடுத்து நம்ம அதே மாதிரி நம்ம அப்ளை பண்ணிடலாம். இப்போ நம்ம மசாலாவை வெங்காய மசாலாவை இப்போ இதில் ஸ்டஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம நெய் தடவி வச்சோம் இல்லையா, அதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ 2 ப்ரெட்டில் சேர்த்தாச்சு. இப்போ இந்த ப்ரெட்டை எடுத்து இது மேலே வச்சு
லைட்டாக ப்ரெஷ் பண்ணால் போதும். அதே மாதிரி இந்த பிரெட் எடுத்து இது மேலே வச்சிடலாம். இப்போ இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் இப்போ அந்த 2 சாண்ட்விச் செய்கிறதுக்கு நம்மளுக்கு 2 முட்டை அல்லது 3 முட்டை போதும். இப்போ நான் 2 முட்டை எடுத்துக்கிறேன். இப்போ இதில் இந்த பாத்திரத்தில் உடைச்சி சேர்த்துக்கலாம். முட்டையை உடைச்சி சேர்த்தாச்சு. இப்போ இந்த முட்டையில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலே கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்ச இந்த பிரெட்டை இந்த முட்டை கலவையில் நல்லா டிப் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் 4 சைடும் நல்லா வெளியில் வந்து மசாலா வராத அளவுக்கு நல்லா டிப் பண்ணிவிடுங்க. நல்லா முட்டை கலவை எல்லா சைடும் படணும், அந்தளவுக்கு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அந்த பிரெட்டையும் இதே மாதிரி முட்டை கலவையிலேயே நல்லா டிப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நம்ம தோசைக்கல்லில் இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் தோசைக்கல் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வெண்ணெய் நெய் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் நல்லா கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கு பிறகு நம்ம பிரெட் எடுத்து அதில் வச்சிடலாம். இப்போ பிரெட் எடுத்து தோசைக்கல்லில் வச்சிடலாம். இப்போ 2 பிரெட்டையுமே சேர்த்தாச்சு. ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு பிறகு நம்ம அடுத்த சைடு நம்ம திருப்பி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த சைடை திருப்பி வச்சிடலாம். இந்த சைடு நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கு பிறகு நம்ம இந்த 4 சைடும் வந்து நம்ம அப்படி எடுத்து வச்சு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் 4 சைடும் வந்து இந்த மாதிரி பிடிச்சி நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். எல்லா சைடும் ஃப்ரை ஆனால் தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், சூப்பரான எக் பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இதை கட் பண்ணி நான் காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.